ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வெள்ளிக்கிழமை காலையில. இன்னைக்கு கோலம் வந்து போட முடியல. கோலப்பொடி வந்து தீந்துருச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு வந்துட்டு சுபஸ்ரீ வந்துட்டு ஸ்கூல் வந்து கிளம்புறா. அசிதா வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு ஸ்கூல் வந்து போகல. இன்னும் கொஞ்சம் உடம்பு பெட்டர் ஆனதுக்கப்புறம் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து வீடியோ எடுக்கிறேன். பார்த்தீங்க அப்படின்னா, சரியான வெயிலு. அப்பா! அவ்ளோ வெயில் வந்து போட்டுச்சு இன்னைக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா காலையில சுபஸ்ரீக்கு தயிர் சாதம், உருளைக்கிழங்கு வச்சு அவள வந்து ஸ்கூலுக்கு வந்து அனுப்பிட்டு, அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வரும்போது சிக்கன் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். அப்புறம் நம்மளுக்கு பால் குடுக்குற அண்ணா வந்துட்டு, அவங்க வந்துட்டு இந்த தட்டப்பத்தங்காய், தட்டக்கான்னு சொல்லுவாங்க இல்லையா? அது வந்து கொண்டு வந்து தந்தாங்க. அத வந்து அர்ஷிதா வந்துட்டு கட் பண்ணி தர சொன்னேன். அவ வந்து கட் பண்ணி தந்துட்டுருக்கா. கிச்சன் வந்துட்டு இப்படி தான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில கிச்சன கிளியர் பண்ணணும். சிக்கன் வாங்கிட்டு வந்தத மசாலா வந்து போட்டுட்டேன். சிக்கன் 65க்கு மசாலா போட்டுட்டு, அதுக்கப்புறம் ஃபோன்ல பாட்ட வந்து போட்டு விட்டுட்டு, அதுக்கப்புறம் சைட் பை வந்துட்டு கிச்சன வந்து கிளீன் பண்ணுறது, விளக்குறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையுமே வந்துட்டு சைட் பை வந்து பார்த்துட்ருந்தேன். சிக்கன் கிரேவி வந்து செய்கிறதுக்கு ஆனியன் வந்து கட் பண்ணிக்கிட்டேன். எப்போதுமே ஒரே மெத்தடில தான் நான் வந்துட்டு செய்வேன். எங்க வீட்ல அதுதான் வந்துட்டு அடிக்கடி செய்வாங்க. அதில கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா செய்வேன். எனக்கு மண் பாத்திரம்னா ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. 2 மண் சட்டி ப்ளஸ் தயிர் சட்டி வந்து வாங்கியிருந்தேன். அதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 2மே வந்துட்டு தெறிச்சு போயிருச்சு. எனக்கு ரொம்பவே வந்து மனசு கஷ்டமாயிருச்சு. அதுக்கப்புறம் இந்த ஒரு மண் சட்டி மட்டும் நான் வந்துட்டு எங்க ஊருக்கு பக்கத்தில வந்துட்டு வாங்கினேன். நல்ல வெயிட்டு ரொம்பவே சூப்பரா வந்துட்டு இருந்துச்சு. இத வந்து எங்க அப்பத்தா கிட்ட குடுத்து பழக்கி தர சொல்லி, அதுக்கப்புறம் தான் இப்ப நான் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இந்த மண் சட்டிய மட்டும் உடைச்சிராம பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அத பொண்ணு போல பத்திரமா வந்து பார்த்துட்டுருக்கேன். இப்ப பார்த்தீங்க அப்படின்னா மண் சட்டியில எண்ணெய் வந்து ஊத்திட்டு, அதுக்கப்புறம் கரம் மசாலா, ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் நறுக்கி வச்சிருந்த வெங்காயம் வந்து நான் அதில வந்து சேர்த்துக்கிறேன். சிக்கன் கிரேவி வந்துட்டு நான் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன். சிக்கன்ல எது செஞ்சாலும் பிடிக்கும். ப்ளஸ் பிள்ளைங்க அந்த அளவுக்கு லைக் பண்ண மாட்டாங்க. ஒரு சில டைம் வந்து சாப்பிடுவாங்க. ஒரு சில டைம் வந்துட்டு சாப்பிட மாட்டாங்க. அவங்கள புரிஞ்சுக்கவே முடியாது. ஆனா ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா சாப்பிடுவாங்க நல்லா. அதுக்கப்புறம் வந்துட்டு வெங்காயத்துக்கு வந்துட்டு உப்பு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டுட்டு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமா சோம்பு தூள் போடுறா இருந்தாலும் நீங்க வந்து போட்டுக்கங்க. நான் வந்துட்டு இதில வந்துட்டு கொஞ்சம் சிக்கன் மசாலா வந்துட்டு நான் வந்து சேர்த்துக்கிட்டேன். சக்தி சிக்கன் மசாலா வந்து சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு மசாலா எல்லாமே பச்சை வாடை போற அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம், கழுவி வச்சிருந்த சிக்கன வந்து இதில வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இத வந்துட்டு நல்லா வந்து பெரட்டி விட்டுட்டு, கொஞ்சம் தண்ணி பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம வந்து நல்லா வந்து பெரட்டி விடுவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்துட்டு சிக்கன் வேகுறதுக்கு கொஞ்சம் தண்ணி வந்து நம்ம சேர்த்து இத வந்துட்டு வேக வச்சுக்கலாம். இந்த வேலை பார்த்துட்டு இருக்கையில திடீர்னு வந்துட்டு அப்பத்தா வந்துட்டு கூப்பிட்டாங்களா, அதுக்கப்புறம் வெளியில திருப்பி போற மாதிரி ஆயிருச்சு. அப்புறம் போயிட்டு அதுக்கப்புறம் 1 மணிக்கு வந்து திருப்பி ரிட்டர்ன் வீடியோ எடுத்து, திருப்பி சிக்கன வந்து வேக வச்சுட்டுருந்தேன். அப்படியே மூடி வச்சுட்டு, அப்படியே வந்து கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் வந்து தான் 1 மணிக்கு மேல வந்து தான் நானும் அசிதாவும் அடுத்து வந்துட்டு குக்கிங் பண்ணி டக்குன்னு சாப்பிட்டோம். இன்னைக்கு 2 மணிக்கு தான் சாப்பிட்டோம். ஒரு கடாயில வந்துட்டு எண்ணெய் ஊத்திட்டு, இதில வந்துட்டு அதே கரம் மசாலா ஸ்பைஸு, சோம்பு வந்து போட்டு, வெங்காயம், கருவேப்பில வந்து போட்டு, உப்பு போட்டு நல்லா வதங்குனதுக்கப்புறம் தக்காளி வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, தட்டக்காய் வந்து கழுவி வச்சிருந்தோம். அத வந்துட்டு பாதி மட்டும் சேர்த்துக்கிட்டேன். எல்லாமே நான் வந்து இன்னைக்கு செய்யல. இங்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, சிக்கன் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. எப்பவுமே வந்துட்டு தேங்காய், கசகசா, சோம்பு, பூண்டு இதெல்லாம் வந்து அரைச்சு ஊத்தி செய்வாங்க எங்க அம்மா. நான் இன்னைக்கு வந்துட்டு அதெல்லாம் வந்து போடல. தட்டைக்காய்க்கு வந்துட்டு கொஞ்சமா மஞ்சத்தூள், மிளகாய் தூள் மட்டும் நான் வந்து போட்டு நல்லா வந்து பெரட்டி விட்டுட்டேன். இதுக்குமே வந்துட்டு தேங்காய், சோம்பு, கசகசா, பூண்டு இதெல்லாம் வந்துட்டு அரைச்சு போட்டோம் அப்படின்னா, இதுவுமே இன்னும் நல்ல டேஸ்ட்டா இருக்கும். பெரட்டல் மாதிரி நல்ல டேஸ்ட்டா இருக்கும். எங்க வீட்ல அதிகமா தேங்காய் வந்துட்டு யூஸ் பண்ணுவோங்க. இப்ப 2, 3 வாட்டி தான் நான் வந்துட்டு இப்ப எதுக்கும் நான் வந்துட்டு தேங்காய் வந்து அரைச்சு ஊத்தாமயே வந்து செஞ்சுட்ருக்கேன். இத அப்படியே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டு தட்டைக்காய அப்படியே வந்துட்டு இறக்கிற போறேன். நீங்க வேணும்னா லாஸ்ட்டா பூண்டு வந்து இடிச்சு சேர்த்துக்கலாம். அதேமாரி சிக்கன் குழம்பும் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமா தான் நான் வச்சிருந்தேன். ரொம்பலாம் வந்துட்டு குழம்பு அதிகமா வந்து வைக்கல. சிக்கனும் ஆல்மோஸ்ட் வந்துட்டு நல்லா வெந்துருச்சு. அப்படியே வேக வைக்காம அப்படியே வந்து மூடி வச்சுட்டு, அப்படியே வந்துட்டு அவசரமா கிளம்புற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் போயிட்டு வந்துட்டு, அதுக்கப்புறம் தான் வந்துட்டு மறுபடியும் குக் பண்ணி, அதுக்கப்புறம் வந்து சாப்பிட கரெக்ட்டா டைம் 2 மணி ஆயிடுச்சு இன்னைக்கு. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, சிக்கன் 65 வந்து ஃப்ரை பண்ணிக்கிறேன். வெளியில போனோம் அப்படின்னா, இந்த வெயிலுக்கு என்ன குடிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்க ஊர்ல வந்துட்டு இந்த கடை இருக்கு. அங்க வந்துட்டு ரோஸ் மில்க், மிக்சர் ஜூஸ் இதெல்லாம் வந்து குடிச்சிட்டு வருவோம். அந்த மாதிரி நல்ல ரோஸ் மில்க்கு, மிக்சர் ஜூஸு, அசிதா சூசரிக்கு வந்துட்டு பாதாம் ட்ரிங்கு இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன்.
அசிதா வந்துட்டு குடிச்சிட்டு அப்புறம் திருப்பி சூசரிக்கு ஒன்று வாங்கிட்டு நாங்கள் வந்துட்டோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அசிதாவுக்கு தான் வந்து சாப்பாடு வந்து போட்டு கொடுத்தேன். ஏன்னா அவள் பசியில் இருப்பா. இருந்தாலும் ரோஸ் மில்க்கு பாதாம் மில்கெல்லாம் வந்து குடித்தா, இருந்தாலும் வந்துட்டு சாப்பாடு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு காய்ச்சல் வந்து சரியாயிடுச்சு இப்போ. என்னால் இன்றைக்கி ஸ்கூல் போகல அப்படின்ட்டு அதனால வந்துட்டு கம்பல் பண்ணலை, சரின்ட்டு விட்டாச்சு. அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு இவள் லீவு போட மாட்டா. ஐயோ அப்பா சாமி, அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது, ஸ்கூலில் டீச்சர் வந்துட்டு வராதைன்னு சொன்னால் தான் வந்துட்டு இவள் போகமாட்டா. அந்த மாதிரி ஸ்கூலுக்கு லீவே போட மாட்டாங்க மேடம். அட்டன் டயத்தில் ஸ்கூலுக்கு போயே ஆகணும். ஆனால் இன்றைக்கி முடியாதனால அவள் லீவ் எடுத்துட்டா. அப்புறம் எல்லாருமே சாப்பிட்டோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சண்டே மார்னிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா அம்மா பிள்ளைங்க எல்லாருமே சேர்ந்து இன்னைக்கு வந்துட்டு எங்கள் அத்தையோட மகளுக்கு வந்துட்டு என்கேஜ்மெண்ட் இருக்குது காளையார் கோயிலில். அங்கே தான் வந்து கிளம்பி போயிட்டுருக்கோம். ரொம்ப ரொம்ப நாளைக்கு அப்புறம் வெளியில் வந்துட்டு கிளம்புறோம். பிள்ளைங்கள அவ்வளோ சீக்கிரம் வெளியில் வந்துட்டு எங்கேயுமே கூட்டிகிட்டு போகவே மாட்டேன். இன்றைக்கி தான் வந்துட்டு கூட்டிகிட்டு போகிறேன். போகிற வழியில் பார்த்திங்கன்னா ட்ரெயின் வந்து இருந்துச்சு. ட்ரெயினே வந்து பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு வீடியோலாம் எடுத்துகிட்டு சூப்பராக வந்துட்டு வந்தாச்சு. என்கேஜ்மெண்ட்லாம் முடிச்சுட்டு இது வந்துட்டு திங்கக்கிழமை காலையில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு காலையில். ஏன்னா நேற்று சண்டே வந்துட்டு பார்த்திங்கன்னா என்கேஜ்மெண்ட்டுக்கு போயிட்டு வர்றதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா 4 மணிக்கிட்ட ஆயிடுச்சு வீட்டுக்கு வரவே. சரியான டயர்டு. பஸ்ஸில் ஏறி இறங்கின 2 பஸ்ஸு மாறி போகணும். திருப்பி 2 பஸ்ஸு மாறி தான் நம்ம ஊருக்கு வரணும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஓவர் டயர்டு. வந்ததுலேருந்து நைட்டு ஃபுல்லாக சீக்கிரமே வந்து தூங்கிட்டோம். எதுவுமே சாப்பிடவே கிடையாது. காலையில் அதுக்கப்புறம் வேகமாக எந்திரிச்சாச்சு. எந்திரிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் வந்து படுத்துட்டு திருப்பி மறுபடியும் எந்திரிச்சு அதுக்கப்புறம் மணி ஆயிடுச்சு. ரொம்ப சோம்பேறியாக தூங்கிட்டோம் அப்படின்னா பிள்ளைங்களை வந்து ஸ்கூல் கிளப்ப முடியாது. நாளைக்கு வந்துட்டு செவ்வாய்க்கிழமை லீவு. இன்னைக்கு திங்கக்கிழமை மிலாடி நபி அப்படின்னு போட்டிருக்கு. ஆனால் பெற வந்து அந்தளவுக்கு இல்லை அப்படிங்கிறனால செவ்வாய்க்கிழமை தான் வந்துட்டு இங்கே வந்துட்டு லீவ் வந்து விடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலையில் வந்தோடனே வேகமாக வந்துட்டு ஒரு சைடு பால், ஒரு சைடு சாதம், அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன வெங்காயத்தை எடுத்து டக்குன்னு ஒரு பவுலில் போட்டு தண்ணியை ஊற்றி அதை ஒரு சைடு வந்துட்டு ஊற வச்சுட்டேன். ஞாயிற்றுக்கிழமை அம்மா சந்தைக்கு போயிட்டு தான் நம்ம வீட்டுக்கு வந்தாங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காய் அவங்களுக்கு வாங்கிட்டு வந்ததில் எனக்கு கொஞ்சம் தந்துட்டு அதுக்கப்புறம் மிளகு தக்காளி கீரை வந்துட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை வந்து பிள்ளைங்களுக்கு சூப் வச்சு கொடுக்க சொல்லி, ஏன்னா பெரியவ கூட கொஞ்சம் சாப்பிடுவா. ஆனால் சின்னவ வந்துட்டு அந்தளவுக்கு சாப்பிடவே மாட்டா. சரியான சகுனிங்க. சாப்பிடவே சாப்பிடாது. சாப்பிடு சாப்பிடுன்னு சொன்னாலும் கேட்கவே கேட்காது. உங்கள் வீட்டில் அப்படி இருக்கான்னு சொல்லுங்கள். இந்த சின்னது மட்டும் எப்போ பார்த்தாலும் சொல்கிறதே கேட்காது. நம்ம அடிக்கவும் முடியாது. ஆனால் ஓவர் செல்லமாக ரொம்ப பாசமாகவும் நம்மள்ட்ட இருக்குங்க. இதில் என்ன பண்ணுறதுனே தெரியாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அடிக்கவும் மாட்டேங்க. அவ்வளோ சீக்கிரம் அடிக்க மாட்டேன். அதட்டிலே தான் வந்து கொண்டுட்டு வர்றேன். அடிக்கிறதெல்லாம் கிடையாது பிள்ளைங்கள அந்தளவுக்கு. முன்னாடியெல்லாம் அடிப்பேன். இப்போ அடிக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டேன். இதுகளை அடிக்க போய் அது அப்புறம் நம்மளுக்கு மனசு கஷ்டமாகும். அதனால் வந்துட்டு அடிக்கிறதில்ல. அதட்டிலே கொண்டுட்டு வர்றது. இல்லாட்டி கம்பு எடுப்பேன் வேகமாக. அடிக்க போகிறேன், கம்பு எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் மிரட்டி கொண்டு வந்துட்டுருக்கேன். காலையில் வந்துட்டு பால் வந்து காஞ்சிருச்சு. அதை இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் பருப்பு, பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு, கீரைக்கு வந்துட்டு வேக வச்சுட்டு அப்படியே ஃபேனில் வந்து உட்காந்து அதுக்கப்புறம் ஏபிசி மால்ட்டு நான் செஞ்சுருந்தேன் இல்லையா, அதை தான் இன்றைக்கி வந்துட்டு பாலில் கலந்து வந்து நானும் குடிச்சிட்டு பிள்ளைங்களுக்கும் வந்து ஆற்றி வச்சுட்டேன். 2 மேடமும் வந்துட்டு ப்ரஷ் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் மிளகு தக்காளி கீரை வந்துட்டு இந்த மாதிரி தட்டிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஆய்வோம் பூச்சி இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதில் ஒரு வண்டு வந்துச்சு. அதனால சரி நல்லா தட்டிட்டு அதுக்கப்புறம் ஆய்விட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு வேகமாக ஆஞ்சு பூச்சிக்கீரை எல்லாத்தையும் ஒதுக்கி ஆஞ்சு அதுக்கப்புறம் வந்துட்டு 1 பை 1 கட் பண்ணி தண்ணியில் போட்டு 1க்கு 2, 3 வாட்டி நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு எப்போவுமே கீரை வந்து செஞ்சு கொடுங்க பிள்ளைங்களுக்கு. இன்றைக்கி மிளகு தக்காளி கீரை வந்துட்டு சூப்பு தான் வந்து செய்ய போகிறேன். அதுக்கு தான் வந்துட்டு குக்கரில் வந்துட்டு பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு வந்துட்டு வேக வச்சுருக்கேன். விசில் போடலான்னு பார்த்தேன். சரி என்னத்த விசில் போட்டோம் அதுவே வெந்துடும் அப்படின்ட்டு. ஏன்னா இந்த குக்கர் வந்துட்டு பொங்கி பொங்கி ஊற்றுமா, அது வேறு மண்டைக்காயும். என்ன தான் வந்துட்டு அந்த பிரிமனை நம்ம வச்சாலுமே அது பொங்கி ஊற்றுது. குக்கர் வந்துட்டு இப்போ ரொம்ப பழசாயிருச்சு. எப்போ எனக்கு கல்யாணத்துக்கு வச்சது 2013. ஆனால் நான் வந்துட்டு 2016 ஆமாம் 17லேருந்து தான் நான் வந்துட்டு 17லேருந்து தான் நான் அதை வந்துட்டு யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ பார்த்துக்கங்க எத்தனை வருஷம் ஆச்சுன்னு. அதனால் வந்துட்டு மாற்றணும்னு நினைக்கிறேன். சரி அடுத்தடுத்து ஏதாவது ஒரு செலவு வீட்டுக்குன்னு வந்துகிட்டே இருக்குது. எப்போ மாற்ற போகிறேன்னு எனக்கே தெரியல. குக்கரை வந்து மாற்றணும். ஒரு வாட்டி சர்வீஸ் வந்து கொடுத்தாச்சு. அது கதைக்கு ஆகலை. அப்புறம் சாதம் வெந்துருச்சு. அதை வந்து வடித்து விட்டுட்டு பருப்பு வெந்ததுக்கப்புறம் இதில் வந்துட்டு மிளகு தக்காளி கீரை வந்து கழுவிட்டு நான் வந்து இதில் வந்து சேர்த்துக்கிறேங்க. மிளகு தக்காளி கீரை சேர்த்துட்டு இதில் வந்து வெங்காயம், தக்காளி வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. எக்ஸ்ட்ரா தண்ணி வந்து ஊற்றிக்கோங்க. எனக்கு தண்ணி பத்தலை. அதனால் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக வந்துட்டு மஞ்சத்தூள் வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன். இங்கிட்டு வந்துட்டு கடாயில் வந்துட்டு எண்ணெய் வந்து சேர்த்துட்டு இதில் கடுகு, அதுக்கப்புறம் உளுந்து, ஜீரகம் வந்து சேர்த்துக்கிறேன். தட்டக்காய் வந்துட்டு முட்டை போட்டு பொரியல் வந்து பண்ண போகிறேன். சின்ன வெங்காயம் வந்து பொடியாக நறுக்குனதை சேர்த்து
2 காஞ்ச மிளகா வந்து இதில் வந்து சேர்த்து நல்லா வந்துட்டு வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தட்டைக்காய் வந்து அதில் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து தண்ணி வந்து தொளிச்சோ இல்லாட்டி கொஞ்சம் தண்ணி ஊற்றியோ நம்ம வந்துட்டு இதை வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம முட்டை வந்து சேர்த்துக்கணும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் தேங்காய் வந்துட்டு நறுக்கி நான் மிக்சியில் வந்து போட்டு பால் எடுத்து ஃபஸ்ட்டு பால் இப்போ ஊற்றிட்டேன். அந்த கிளிப்பிங்ஸ் வந்துட்டு மிஸ் ஆயிருச்சு. நான் என்ன பண்ணிட்டேன், ஃபோனை கரெக்டாக வச்சுட்டு வீடியோ ஆன் பண்ணாமல் விட்டுட்டேன். அது என்னோட மிஸ்டேக். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தட்டைக்காய் வந்துட்டு வெந்ததுக்கப்புறம் இதில் ஒரு 3 முட்டை நான் வந்து உடச்சி சேர்த்துட்டு இதில் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் ஜீரகத்தூள், அதுக்கப்புறம் மிளகுத்தூள், கொஞ்சம் உப்பு வந்து சேர்த்து தட்டைக்காய் முட்டை போட்டு பொரியல் வந்து பண்ணியாச்சுங்க. தட்டைக்காய், தட்டைப்பத்தங்காய் அப்படின்னு தான் சொல்லுவாங்க எங்கள் ஊரில். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கீரைக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா தாளிப்பு வந்து கொடுக்க போகிறேன். கடுகு, ஜீரகம், அதுக்கப்புறம் உளுந்து வந்து சேர்த்துட்டு கொஞ்சம் காஞ்ச மிளகா வந்து சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் வந்து நான் சேர்க்கல சூப்புக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை வந்துட்டு மிளகு தக்காளி கீரை சூப்பில் வந்து ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக வந்துட்டு தேங்காய் பால் மறுபடியும் வந்துட்டு நான் அதில் வந்து சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு பால் செகண்ட் பால்லாம் கிடையாது, மொத்தமாக வந்துட்டு 2 வாட்டி நான் பால் எடுத்து வச்சு அதை ஃபஸ்ட்டு ஒரு வாட்டியும் அதுக்கப்புறம் லாஸ்ட்டு ஒரு வாட்டி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு வந்து சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்க வேண்டியதான். மிளகு தக்காளி கீரை சூப் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. வகுறு புண்ணுக்கு பிள்ளைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வாயை சுற்றி கொப்பளம்லாம் வருது இல்லையா, அதுக்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப நல்லது. அதனால் வந்துட்டு மிளகு தக்காளி கீரை சூப் வந்து வச்சு கொடுங்க. அந்த மாதிரி தேங்காய் பால் அரைச்சி ஊற்றி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது யாரோட ரெசிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய அப்பத்தா சூப்பராக வந்து செஞ்சு கொடுப்பாங்க சின்ன பிள்ளையில. நான் பூண்டு வந்து சேர்க்கல, ஏன்னா என்கிட்ட பூண்டு வந்து இல்லை, வாங்கணும். நீங்கள் வந்து பூண்டு வந்து இதில் வந்து முழுசாக வந்து சேர்த்துக்கோங்க சரிங்களா. அந்த வெங்காயம்லாம் வந்து தக்காளியெல்லாம் போட்டு வேக வைக்கல, பூண்டு வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ கிச்சன் ஒர்க் எல்லாமே வந்துட்டு முடிஞ்சிருச்சுங்க. சூப்பராக வந்துட்டு இந்த டே வந்துட்டு போச்சு. குயிக்காக வந்துட்டு வேலை எல்லாமே வந்து முடிச்சாச்சு. இன்றைக்கி தான் திங்கட்கிழமை, ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டு வேலை வந்து முடிச்சிருக்கோன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பிள்ளைங்களும் வந்துட்டு ரெடி ஆகிட்டாங்க. தண்ணியெல்லாம் வந்துட்டு ஃபில் பண்ணி எடுத்து வச்சுட்டு கிச்சன் எல்லாமே ஒதுங்கு பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பிள்ளைங்களை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு ரிட்டன் வந்து தான் பாத்திரம்லாம் வந்துட்டு விளக்கணும். அதுக்குள்ளேயும் பார்த்திங்க அப்படின்னா கவுண்டர் டாப் எல்லாமே வந்து கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே வந்துட்டு கிளியர் பண்ணிட்டேன். கொஞ்சம் சோம்பேறி பட்டு தூங்கியிருந்தோம் அப்படின்னா இன்றைக்கி அவ்வளோதான், தொலைஞ்சோம். கொஞ்சம் சுறுசுறுப்பாக எழுந்திரிச்சு வேலை பார்த்ததுனால இன்றைக்கி வந்துட்டு தப்பிச்சிட்டேன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் எல்லா வேலையும் வந்துட்டு ஆல்மோஸ்ட் டன் முடிஞ்சு கிச்சன் எல்லாமே வந்துட்டு கிளியர் பண்ணிவிட்டேன். பிள்ளைங்களுக்கு சாப்பாடு வந்துட்டு டிஃபன் பாக்ஸில் வந்து கட்டிட்டு அதுக்கப்புறம் இதே சாதம் சூப்பு வச்சு அவங்கள வந்து சாப்பிட சொன்னேன். அவங்க வந்து சாப்பிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்தளவுக்கு வந்துட்டு சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அதனால் ஃபுட்டை வந்துட்டு வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மதியானம் டிஃபன் கட்டுறதுலே அவங்களுக்கு வந்து போட்டு அதையும் சாப்பிட சொல்லிடுவேன். வேறு வழி இல்லை. இவங்களுக்காண்டி நான் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சாலும் அவங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அதனால சொல்கிறேன். இதோட இந்த வீடியோ முடியுது. பிடிச்சிருந்துச்சோம்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.